ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 76. இந்த மகாபாரதத்தில் தீ வைக்கப்பட்ட அரக்கு மாளிகை கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் அஸ்தினாபுர வாசிகள் தங்களுக்குரிய அரச குடும்பத்தை பற்றி விஷயங்களை வெட்ட வெளியாக தங்களுக்கு இடையில் பேசிக்கொண்டு இருந்தார்கள். குருடனாக இருந்த திருதராசிரன் அரச பதவி படைத்தவராக சிம்மாசனத்தில் வீற்று இருக்கலாகாது, அவருக்கு தகுதியும் போதாது. ஆட்சிக்கு முற்றிலும் பொருத்தமானவர் பீஷ்மர். ஆனால் தாம் ராஜ்யத்தை துறந்து விட்டதாக அவர் நெடுநாளைக்கு முன்பே விரதம் பூண்டு விட்டார். எக்காரணத்தை முன்னிட்டும் அந்த விரதத்தில் இருந்து அவர் பிசக மாட்டார். துரியோதன் இடம் குறைபாடுகள் சில இருக்கின்றன. ஆகையால் யுதிஷ்டன் ஒருவனே நாடு ஆள தகுதி வாய்ந்த ராஜகுமாரன் ஆவான். பட்டணம் எங்கும் இதுவே பேச்சாக அமைந்து இருந்தன. இப்பொழுது துரியோதனன் வேவுக்காரர்கள் பலரை நியமித்து வைத்து இருந்தான். பொதுமக்களுடைய அபிப்பிராயம் முற்றிலும் தனக்கும் தனது தந்தைக்கும் பாதகம் ஆனவைகளாக இருப்பதை அந்த வேவுக்காரர்கள் இடமிருந்து அவன் அறிய வந்தான். அதை குறித்து அவன் மிகவும் மனம் நொந்தான். தனது தந்தையை தனியாக சந்தித்து தனது உள்ளத்தில் கொதித்து கொண்டு இருந்த உணர்ச்சிகளையெல்லாம் அவன் வாரி கொட்டி தள்ளினான். துரியோதனன் கூறியதாவது: ஓ தந்தையே, தாங்கள் ஏன் யுதிஷ்டிரனை இளவரசன் ஆக்கிவிட்டீர்கள்? நாள் ஏற ஏற அவன் ஆட்சித்திரத்திலும் கீர்த்தியிலும் அதிவேகமாக முன்னேற்றம் அடைந்து வருகிறான். தங்களுக்கு கண்ணின் மையை காரணமாக கொண்டு மக்கள் அவனை அரசனாக்க விரும்புகின்றார்கள். அப்படியானால் ராஜகுமாரனாகிய நான் ஒரு அடிமையாக ஒதுக்கப்படுவதா? இத்தகைய பரிதாபகரமான நிலையில் வாழ்ந்து இருப்பதைக் காட்டிலும் நான் மடிந்து போவது மேல். நிலைமை வரம்பு கடந்து போவதற்கு முன்பே ஏதாவது செயலில் ஈடுபட்டாக வேண்டும். தயவு செய்து தீர்மானம் பண்ணுங்கள் என்றான் அவன். இப்பொழுது திருதராசன் கூறினான்: ஓ, எனக்கு கண் இல்லை எனினும் இந்த நெருக்கடியான நிலைமையை காண எனக்கு இயலுகிறது. மக்கள் எல்லோரும் உன்னுடைய பங்காளிகளின் சார்பில் இருக்கின்றார்கள். அவசரப்பட்டு நாம் ஏதாவது செயலில் இறங்கினால் அது நமக்கே கேடாக வந்து அமைந்துவிடும் என்றான் அவன். இப்பொழுது துரியோதனன் கூறினான்: ஓ அப்பா, தயவு கூர்ந்து என் சொல்லுக்கு சிறிது செவி சாயுங்கள். நமது பாட்டனராகிய பீஷ்மர் ஓரம் சாராது நடுநிலை சாதிக்கின்றார். முன்பு ஒரு சமயம் நான் பீமனுக்கு விஷம் வைத்ததை அவர் அறிய வந்தார். அதிலும் அவர் தலையிடவில்லை. ஆகவே அவர் நம்மை ஒருபோதும் எதிர்க்க மாட்டார். என் மீது அஸ்வத்தாமன் வைத்திருக்கும் அன்பு மிகவும் ஆழமானது ஆகும். நலம் கேடு அனைத்திலும் அவன் எனக்கே சார்பாக இருப்பான். அவனை பொறுத்தவரை அவனுடைய தந்தை துரோணரும் தாய் மாமாகிய கிருப்பரும் நம் பக்கமே சார்ந்து இருக்கின்றார்கள். சிற்றப்பா ஆகிய விதுரரோ நிச்சயமாக பாண்டவர்களுக்கு உரியவர் ஆவார். ஆயினும் அவரிடத்தில் உறுதிப்பாடு எதுவும் கிடையாது. நல்லதோ கெட்டதோ எந்த செயலையும் சாதிக்க அவருக்கு இயலாது. தர்மத்தை பற்றி வியாக்கியானம் பண்ணுவதில் அவர் நிபுணர். ஆதலால் நாம் அவரை பொருட்படுத்த வேண்டியது கிடையாது. நமக்கு நாம் உறுதி வாய்ந்த தக்க பின்பலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு பாண்டவர்களை தோற்கடிக்க நாம் திட்டம் போட வேண்டும். இதில் கால தாமதம் உதவாது. பிந்தினால் நாம் ஒளிந்து பட்டு போவோம் என்றான் அவன். இப்பொழுது திருதராஷ்டிரன் கூறினான்: ஓ அருமை செல்வா, உன்னுடைய மாமா சகுனி மன்னனுடைய ஆட்சிக்கு உறுதுணையாக மந்திரி ஒருவன் இருக்கின்றான். அவன் கல்வியில் தேர்ந்த பிராமணன். அவனுடைய பெயர் கணிகன். இந்த உலக விவகார ஞானத்தில் அவனுக்கு ஈடானவன் யாரும் கிடையாது. அவனை பற்றிய நினைப்பு இப்பொழுது என் உள்ளத்தில் உதிக்கின்றது. அவன் இப்பொழுது அஸ்தினாபுரத்திற்கு வந்து இருக்கிறான் என கேள்விப்படுகின்றேன். விரைவில் சென்று அவனை அழைத்து வா என்றான் அவன். திருதராஷ்டிரருடைய சொந்த உபயோகத்துக்கு இருந்த மண்டபத்தின் கண்
வேறு யாரும் தெரியாத வண்ணம் கணிகன் இரகசியமாக அழைத்து வரப்பட்டான். ராஜ குடும்பத்தில் இருந்த சிக்கலான பிரச்சனைகள் யாவும் ஏகாந்தத்தில் அவனுக்கு எடுத்து விளக்கப்பட்டன. கணிகன் சிறிது நேரம் அமைதியாக சிந்தனையில் மூழ்கியிருந்தான். அவன் அறிவுக்கு எட்டிய புத்திமதி இங்கனம் தெரிவிக்கப்பட்டது. ஓ மன்னா, தாம் 2 வித மனப்பான்மைகளை தம்மிடத்தில் வரவழைத்து கொள்ள வேண்டும். சூழ்ச்சியை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு அது முற்றிலும் அவசியமானது. பாண்டவ பிள்ளைகளை நன்கு நேசிப்பதாக பாசாங்கு பண்ணுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு தங்களுக்கு அவர்களிடம் வெறுப்பு இருக்கின்றதோ அவ்வளவு அன்பு இருப்பதாக பாவனை செய்யுங்கள். நினைத்ததை நினைத்தபடி அமைதியாக நிறைவேற்றுவதற்கு உள்ளத்திற்குள் புதைந்து கிடக்கும் வெறுப்பே தூண்டுகோலாக இருக்க வேண்டும். எதிரிகளை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும். காலதாமதம் நமக்கு பாதகம் ஆனதாக முடிந்துவிடும். இங்கனம் கூறிவிட்டு சூழ்ச்சி நிபுணனாகிய கணிகன் அரண்மனை விட்டுவிட்டு வெளியேறிவிட்டான். இப்பொழுது மன்னன் இடம் துரியோதனன் மீண்டும் தெரிவித்தான். ஓ அப்பா, நான் ஒரு சதித்திட்டம் வகுத்து உள்ளேன். தயகூர்ந்து தாங்கள் பாண்டவர்களையும் அவர்களுடைய தாய் குந்தி தேவியும் 1 வருஷ காலத்துக்கு எட்ட இருக்கும் வாரணாவதத்திற்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்றான் அவன். அவர்கள் இல்லாத இந்த நகரில் எனக்கேற்ற பின்பலத்தை நான் ஆயத்தப்படுத்திக் கொள்கிறேன். அவர்கள் இங்கு திரும்பி வராது இருக்கும் வண்ணம் பார்த்து கொள்கின்றேன். ஒருவேளை அவர்கள் திரும்பி வந்து சேர்ந்தால் அஸ்தினாபுரம் அவர்களுக்கு ஏற்ற நகரம் கிடையாது என்பதை அவர்கள் அறிய வருவார்கள். இப்பொழுது திருதராஷ்டிரன் மௌனமாக இருந்தார். அவருடைய மௌனம் சதி ஆலோசனைக்கு அனுமதி போன்று தென்பட்டது. காலம் சென்ற தம்பியின் புதல்வர்கள் மீது அவர் வைத்து இருந்த பொறாமை அளவு கடந்தது ஆகிவிட்டது. தம்முடைய சொந்த மகனே சிம்மாசனத்திற்கு வர வேண்டும் என்பது அவருடைய பெரிய ஆசை. இப்பொழுது துரியோதனன் மந்திரிமார்கள் சிலரை தனது கையாட்களாக அமைத்து கொண்டான். வாரணாவதத்தின் உடைய சிறப்பை பற்றி அவர்கள் பட்டணமெங்கும் தீவிரமாக பிரச்சாரம் செய்தார்கள். அந்த ஊர் ஒரு பிரசித்தி பெற்ற சிவத்தலம். அங்கு நிகழ்ந்து வந்த விழா மிக மிக கவர்ச்சிகரமானது, எல்லோருக்கும் மகிழ்வு ஊட்டவல்லது. அந்த ஊரின் சீதோஷணம் மிக மிக ஆரோக்கியமானது. இந்த பிரச்சாரத்தின் விளைவாக எங்கு கேட்டாலும் வாரணாவதத்தை பற்றிய பேச்சு நிகழ்ந்து கொண்டு இருந்தன. இப்பொழுது திருதராஷ்டிரன் இளவரசனாகிய யுதிஷ்டிரனை தனது அருகில் வரவழைத்து அன்புடன் கூறினான். ஓ எனது அருமை செல்வனே, வாரணாவதத்தை பற்றி எல்லோரும் புகழ்ந்து பேசுகின்றார்கள். வசிப்பதற்கு ஏற்ற நல்ல ஊர் என அதை பாராட்டிக் கொள்கின்றார்கள். ஆகையினால் நீ உன்னுடன் தாயையும் தம்பிமார்களையும் ஆங்கு அழைத்துச் சென்று சிறிது காலம் அங்கு வசித்து இருப்பாயாக. அதன் மூலம் நீ நல்ல ஆரோக்கியத்தை பெறுவாய். இந்த பட்டணத்திலே நீ படாது பாடுபட்டு களைத்து போய் இருக்கின்றாய். உனக்கு உற்சாகத்தை ஊட்டுவதற்கு இதை தவிர வேறு கிடையாது. ஆகவே வேறு ஊருக்கு சென்று நீ ஓய்வு பெறுவது முற்றிலும் அவசியம் என்றான் திருதராஷ்டிரன். குறிப்பறியும் யுதிஷ்டிரனுக்கு விஷயம் நன்கு விளங்கிற்று. புத்திமதி புகட்டுவது போன்று தனக்கு இடப்பட்டு இருக்கும் உத்தரவு அது. அங்கு செல்ல அவனுக்கு விருப்பம் இல்லாது இருந்தும் வேறு உபாயம் ஏது இல்லாது அரை மனதுடன் அந்த உத்தரவுக்கு அவன் இணங்கினான். பாண்டவ சகோதரர்களும் அவர்களுடைய அன்னையும் முதியோர்களாகிய பீஷ்மர், விதுரர், துரோணர் ஆகியவர்களிடம் விடைபெற்று கொண்டு புறப்பட்டு போய்விட்டார்கள். போகும்படி அரசன் ஆணையிட்டு இருக்கிறார். ஆகையினால் நாங்கள் போகிறோம் என இளவரசன் எல்லோரிடமும் தெரிவித்து விட்டான். இப்பொழுது விதுரர் மட்டும் தனியாக பாண்டவர்களோடு நெடுந்தூரம் நடந்து சென்றார். அப்படி போகும் பொழுது சூழ்ச்சிகளை பற்றியும் தீ விபத்துக்களை பற்றியும் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தார். ஒரு வனமே தீப்பற்றி எரிந்த பொழுது எலிகள் பூமிக்குள் வலை தோண்டி அந்த தீ விபத்திலிருந்து தப்பித்து கொண்டதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என கூறினார். ராஜகுமாரர்களும் இந்த எச்சரிக்கையின் உட்பொருளை நன்கு கிரகித்து கொண்டார்கள். பாண்டவ சகோதரர்களுக்கு நலன் உண்டாகுக என பிரிவு உபச்சாரம் பகிர்ந்துவிட்டு
விதுரர் நின்று கொண்டார். சில நாட்களில் சகோதரர்களும் அவர்களுடைய அன்னையும் மிகவும் விளம்பரப்பட்டு செய்யப்பட்டு இருந்த வாரணாவதத்தை சென்று அடைந்து விட்டார்கள். பாண்டவர்கள் வாரணாவதத்துக்கு போக இசைந்து கொண்டதை குறித்து துரியோதனன் மகிழ்ச்சி அடைந்தான். அவனுடைய மாமா ஆகிய சகுனி சதியாலோசனைப்படி பங்காளிகளை ஒடுக்கும் திட்டத்தை நன்கு நிறைவேற்றினான். புரோச்சனன் என்பவன் அரசாங்கத்துக்குரிய ஒரு அமைச்சன் ஆவான். துரியோதனன் அவனை சதி ஆலோசனைக்கு உட்படுத்தி வைத்து இருந்தான். அந்த அமைச்சன் வாரணாவதத்துக்கு விரைந்து சென்று அரக்கு மாளிகையை உடனே கட்டி முடிக்க வேண்டும் என அவன் உத்தரவு இட்டு இருந்தான். பாண்டவர்களை அந்த மாளிகையில் வசித்து இருக்க வேண்டி கொள்ளுதல் வேண்டும். கொஞ்ச காலம் அவர்கள் அதில் வசித்து இருந்த பிறகு அதற்கு தீ மூட்டி விடுதல் வேண்டும். அதில் வசித்து இருந்தவர்கள் தீக்கு இரையாகி மடிந்து போவார்கள். அந்த விபத்து தெய்வாதீனமாக நிகழ்ந்தது என கருதப்படும். அதுவே அவர்கள் அமைத்து இருந்த கொடிய திட்டமாகும். இப்பொழுது பாண்டவர்கள் தங்கள் ஊருக்கு விஜயம் செய்ததை குறித்து வாரணாவாசிகள் பெரும் மகிழ்ச்சி உற்றார்கள். ராஜகுமாரர்களுக்கு ஆர்வத்தோடு கூடிய வரவேற்பு நிகழ்ந்தன. இதற்கு இடையில் துரியோதனின் திட்டப்படி ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டு இருந்த அரக்கு மாளிகையில் குந்தி மகாராணியுடன் பாண்டவர்கள் அரக்கு மாளிகையில் தங்கினார்கள். அந்த மாளிகையின் உள்ளே அகப்பட்டு கொண்ட பிறகு உயிரோடு வெளியில் தப்பித்து வர முடியாத பாங்கில் அது கட்டப்பட்டு இருந்தது. அந்த மாளிகை வசதி மிக வாய்க்கப்பெற்ற இருப்பினும் அந்த புதிய கட்டடத்திற்குள் வாசம் செய்ய வந்தவுடனேயே யுதிஷ்டிரனும் பீமனும் அங்கு அவர்களுக்கு ஆபத்து மிக அமைந்து இருக்கிறது என சந்தேகப்பட்டார்கள். அரக்கு, மெழுகு, குங்கிலியம் முதலிய விரைவில் தீப்பற்றி சுடர்விட்டு எரியும் பொருள்களை கொண்டு அந்த மாளிகை கட்டப்பட்டு இருப்பதை அவர்கள் கவனித்து விட்டார்கள். அந்த மாளிகைக்குள் கமழ்ந்த நாற்றம் அதற்கு அறிகுறியாக இருந்தன. அது பாண்டவர்களை பொசுக்கி கொள்வதற்கென்றே அமைக்கப்பட்டு இருந்த பொறி என்பதற்கு சந்தேகம் கிடையாது. இப்பொழுது பீமன் கூறினான், ஓ துரியோதனன், எனக்கு விஷம் கலந்த உணவை கொடுத்து நச்சு பாம்புகளை கொண்டு கடிக்க வைத்து கொள்ள முயன்றான். தெய்வத்தின் கருணையினால் மரணத்தில் இருந்து நான் தப்பித்து கொண்டு விட்டேன். இப்பொழுது நம் அனைவரையும் நெருப்புக்கு இரையாக்கும் திட்டம் காத்து கொண்டு இருக்கிறது. சிற்றப்பா விதுரர் உடைய எச்சரிக்கை நிரூபிக்கப்பட்டு விட்டது என்றான் அவன். இப்பொழுது யுதிஷ்டிரன் கூறினான், ஓ துரியோதனுடைய சூழ்ச்சி நமக்கு தெளிவுற விளங்குகிறது. ஆனால் அது இப்பொழுதே செயலாக வடிவு எடுக்கும் சூழ்ச்சி இல்லை. இப்பொழுதே அவன் நம்மை கொன்றுவிட்டால் கொலை பாதகன் என்னும் பழிக்கு அவன் உட்படுவான். ஆதலால் அதற்கேற்றவாறு அவனுடைய சூழ்ச்சியை பயன் அற்றதாக பண்ணும் திட்டம் ஒன்றை நாம் வகுக்க வேண்டும். கேடு ஏதுமின்றி நாம் தப்பித்து கொள்ள வேண்டும். அதற்கிடையில் இந்த மாளிகைக்குள் நாம் கொளுத்தி கொல்லப்பட்டோம் என்னும் நம்பிக்கை துரியோதனனுக்கு உண்டாக வேண்டும். தப்பித்து கொண்டு வெளியேறிய பின்பு தூரதேசம் ஒன்றில் மாறுவேஷம் பூண்டு நாம் வாழ்ந்து இருக்கலாம். நெருக்கடியில் நமக்கு உதவி புரியும் நண்பர்களை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு நம்முடைய பங்காளிகளுக்கு நாம் உயிர் வாழ்ந்து இருப்பதை வெளிப்படுத்தலாம் என்றார் அவர். இந்த திட்டத்தை பீமன் ஆமோதித்தான். ஆபத்துக்கு ஏதுவான அந்த மாளிகையிலே எச்சரிக்கையாக வாழ்ந்து இருக்க பாண்டவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். பாண்டவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை வசதிகள் அனைத்தையும் செய்து வைப்பது போன்று பாசாங்கு செய்த புரோச்சனன் உண்மையில் அவர்கள் தப்பித்து ஓடாதபடி காவல் வைத்து இருந்தான். சகோதரர்களும் அந்த மனிதன் இடத்து பூர்ண நம்பிக்கை வைத்து இருப்பது போன்று நடந்து கொண்டார்கள். அவனோடு இனிது ஒட்டி உறவாடி வந்தார்கள். துரியோதனனும் அவனுடைய மந்திரியாகிய புரோச்சனனும் அமைத்து இருந்த கொடிய திட்டத்தை விதுரர் தெளிவுற அறியல் ஆனார். எனவே சுரங்கம் அமைப்பதில் நிபுணன் ஆகிய பொறியாளன் ஒருவனை வாரணாவதத்துக்கு அவர் அனுப்பி வைத்தார். அவர் செய்ய வேண்டிய முக்கியமான
என்னவென்று அவனுக்கு தெரிவித்து வைத்தார். அந்த பொறியாளன் யுதிஷ்டிரை தனியாக சந்தித்து அந்த அரக்கு மாளிகையில் இருந்து அக்கம் பக்கத்தில் இருந்த வனத்துக்கு போகும்படியான இரகசிய சுரங்கம் ஒன்றை கட்டுவதை பற்றி பேசினான். அந்த மாளிகையிலே தாங்கள் நிரந்தரமாக வசிக்கப் போவதாக பாண்டவர்கள் நம்பிக்கை ஊட்டினார்கள் புரோச்சனன் இடம். அப்படி அவர்கள் வசித்து இருந்த காலமெல்லாம் புரோச்சனன் அவர்களுக்கு நிர்வாக காரியஸ்தனாக இருக்க வேண்டும் என தெரிவித்து கொண்டார்கள். காலையில் இருந்து இரவு வரையில் வனத்திற்குள் சென்று வேட்டையாடுவதில் சகோதரர்கள் ஊக்கம் மிக படைத்து இருந்தார்கள். புரோச்சனனையும் தங்களோடு அவர்கள் நாள்தோறும் அழைத்து சென்றார்கள். வேறு யாருக்குமே தெரியாதபடி அதிவிரைவில் சுரங்கம் ஒன்று அமைக்கப்பட்டது. இப்பொழுது குந்தி தேவியும் அவளுடைய மைந்தர் ஐவரும் அயர்ந்து உறங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது நள் இரவில் அந்த மாளிகைக்கு தீமூட்டும் நாள் ஒன்றை புரோச்சனன் குறித்து வைத்து இருந்தான். அதற்கு சில தினங்களுக்கு முன்பு புரோச்சனனுக்கு நல்ல விருந்தொன்று அளிக்க குந்திதேவி ஏற்பாடு செய்து இருந்தாள். இப்பொழுது வேடுவச்சி ஒருத்தி அடிக்கடி குந்திதேவியை பார்க்க வருவதுண்டு. அந்த மாதும் அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டு இருந்தால் அவளோ தன் புதல்வர்கள் 5 பேரை தன்னோடு அழைத்து வந்து இருந்தால் அன்னமும் பானமும் தாராளமாக அவர்களுக்கு வழங்கப்பட்டன. அந்த நல் உணவை நன்கு ரசித்து வேண்டியவாறு புசித்த பின்பு அவர்கள் படுத்து உறங்கிவிட்டார்கள். புரோச்சனனும் அயர்ந்து நித்திரை ஆகிவிட்டான். இப்பொழுது நள் இரவு வந்துவிட்டது. அன்னையும் ஏனைய சகோதரர்களும் தவழ்ந்து கொண்டு சுரங்கத்தின் வாயிலாக வெளியேறும்படி பீமன் தூண்டினான். அவர்களும் அங்கனமே செய்துவிட்டார்கள். பிறகு அரக்கு மாளிகையின் அறைகள் அனைத்துக்கும் தீ மூட்டிவிட்டு பீமனும் அந்த சுரங்கத்தின் வழியாக வெளியே நழுவிவிட்டான். இந்த சகோதரர்கள் செய்து வைத்து இருந்த அமைப்புப்படி வெந்து சாம்பலான பகுதிகள் அவர்கள் வெளியேறிய பின்பு சுரங்கத்தின் வாசலை மூடிவிட்டன. இப்பொழுது பாண்டவர்களும் அவர்களுடைய தாயும் சுரங்க வாசல் இருந்து வெளியே வனத்திற்குள் வந்து விட்டார்கள். பின்பு அந்த சுரங்க வாசல் இருக்கும் இடம் தெரியாது அதனை மூடிவிட்டார்கள். அடுத்தபடியாக நதிக்கரை சென்று அடைந்தார்கள். அங்கு அவர்களுக்காக படகு ஒன்று ஆயத்தமாக இருந்தது. நதியினுள் நெடுந்தூரத்திற்கு அப்பால் சென்ற அவர்கள் அதன் தென்கரை சென்று அடைந்தார்கள். அடையாளம் தெரியாத ஒரு நாட்டிற்கு அவர்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள். இப்பொழுது அரக்கு மாளிகையிலே மூட்டிய கடும் தீயானது அதிவிரைவில் கட்டடம் எங்கும் பரவியது. சட புட என அது கிளப்பிய ஓசை பயங்கரமாக இருந்தது. வாரணாவத மக்களுக்கு நித்திரை பங்கம் உண்டாகிவிட்டது. பயந்து எழுந்து அந்த விபத்துக்கு ஏதுவான இடத்திற்கு ஓடி வந்தார்கள். அவர்கள் அலறி பதறி அழுதார்கள். ஆனால் கொழுந்துவிட்டு எரிந்த நெருப்பை அணைக்க அவர்களுக்கு இயலவில்லை. ஏனென்றால் நெருப்பு மிக அதிகமாக இருந்தது. குரு வம்சத்து மணிகளான பாண்டவ ராஜகுமார்கள் இப்படி அழிந்துபட்டு போனதற்கு காரணம் குருட்டு அரசனும் அவனுடைய பொல்லாத மகனுமே என்பதை இயல்பாகவே அவர்கள் அறிந்து கொண்டார்கள். மிக கொடூரமாக சுடர்விட்டு எரிந்த தீ அணைந்த பிறகு வெறும் சாம்பலும் கொல்லியுமே எஞ்சியிருந்தன. நிரம்ப நீர் கொட்டி மக்கள் அதை அணைத்தார்கள். பிறகு குட்டிச் சுவருக்குள் சென்று தேடினார்கள். தகனம் ஆகி போய் எஞ்சியிருந்த 7 பேர்களுடைய எலும்பும் மண்டை ஓடுகளுமே அகப்பட்டன. இரகசியமாக அமைக்கப்பட்டு இருந்த சுரங்கத்தின் வாசல் முழுவதும் சாம்பலும் மண்ணும் மூடி அது மறைந்துபட்டு போய்விட்டது. ஆகவே பாண்டவ சகோதரர்கள் 5 அவர்கள் மாதாவும் புரோச்சனன் திட்டப்படி தீயில் அழிந்துபட்டு போய்விட்டார்கள் என்னும் முடிவுக்கு வந்துவிட்டார்கள். புரோச்சனுடைய வினைப்பயன் அவன் மீதே சூழ்ந்துவிட்டது என்பதில் சிறிதும் சந்தேகம் கிடையாது. கவலைக்கு உரிய இந்த செய்தி அதிவிரைவில் அஸ்தினாபுரத்தில் வசித்து வந்த கௌரவர்களுக்கு எடுத்து செல்லப்பட்டது. தந்தையாகிய திருராச்சிரன் மைந்தனாகிய துரியோதனன் உள்ளத்தில் பரம திருப்தி அடைந்து விட்டார்கள். பங்காளியாக இருந்தவர்கள் ஒளிந்து போய் விட்டார்கள். இனி ஆட்சிக்கு போட்டி போடுவதற்கு யாரும் கிடையாது. முழு சுதந்திரம் ஆனவர்களாக திருராச்சனுடைய புதல்வர்கள் ஆகிவிட்டார்கள்.
அதுவே அவர்கள் படைத்து இருந்த அக மகிழ்வுக்கு காரணம். ஆனால் புறத்தே பெரும் துயரத்துக்கு ஆள் ஆனவர்கள் போல் நடித்தார்கள். பொதுமக்கள் கருத்தில் தாங்கள் நல்லவர்களாக தென்பட வேண்டும் என்பதே அவர்களுடைய பாசாங்கு. அதுவே அவருடைய போலி துயரத்திற்கு காரணம் ஆயிற்று. ஆனால் விதுரரும் ஈஸ்வரும் இந்த விபத்தை குறித்து பாராமுகமாக இருந்து விட்டார்கள். இவர்கள் இருவரும் இந்த உலக வாழ்க்கையில் பற்று இல்லாதவர்கள். ஆதலால் அவர்களுடைய போக்கு அத்தகையது என வியாக்கியானம் செய்யப்பட்டது. இவர்கள் இருவர் நீங்களாக ஏனைய ராஜ குடும்பத்தார் அனைவரும் துக்கத்தில் மூழ்கி கிடந்ததாக காட்டிக்கொண்டார்கள். அதற்கேற்றபடி ஆடம்பரமான ஈமக்கிரிகைகள் பாண்டவ சகோதரர்களுக்கும் அவர்களின் அன்னை குந்தி தேவிக்கும் நிறைவேற்றப்பட்டன. மடிந்து போன ஒவ்வொருவருடைய சிறப்பையும் தனித்தனியே பெருமிதமாக சிலாகித்து பேசி வருந்தினார்கள். குரு வம்சத்து நிகழ்ந்த நஷ்டம் அளப்பரியது என துரியோதனன் பாசாங்காக நடித்தான். இப்பொழுது பாண்டவர்கள் வாரணாவதத்தில் அரக்கு மாளிகை தீயில் இருந்து தப்பித்து கொண்ட அவர்கள் நெடுந்தூரத்திற்கு அப்பால் கங்கை நதியின் தென் கரையில் இருந்த ஒரு காட்டை சென்று அடைந்தார்கள். இரவின் இருள் அப்போது அகன்று இருக்கவில்லை. காட்டின் உட்புறத்தில் நெடுந்தூரத்திற்கு அவர்கள் நடந்து போய் விட்டார்கள். அப்படி போன பொழுது வழியில் இடைஞ்சலாக இருந்த புதர்களை பீமன் சரிப்படுத்தினான். விடியற் காலத்தில் அவர்கள் யார் கண்ணுக்கும் தென்படாது நெடுந்தூரத்தில் வனத்திற்குள் சென்று இருந்தார்கள். தாய் குந்தி தேவி மிகவும் களைத்து போய் இருந்தால் அவள் கூறியதாவது: ஓ பங்காளிகள் ஆகிய கௌரவர்கள் வைத்த மரண பொறியில் இருந்து நாம் தப்பித்து கொண்டு விட்டோம் என்றாள் அவள். இப்பொழுது வனவாசிகளாக வந்து இருந்த பாண்டவர்களுக்கு இடையில் வியாசதேவர் அங்கு தோன்றினார். அவர்களுடைய சேமத்தையும் அவர் விசாரித்தார். கௌரவர்கள் தங்களுக்கு செய்திருந்த கொடுமைகளை பற்றி அவர்கள் அவரிடம் முறையிட்டார்கள். வியாசதேவர் பரிந்து அவர்களை தேற்றுவித்தார். இந்த பிரபஞ்ச வாழ்வு முழுவதும் நலம் கேடு ஆகிய இரண்டும் கலக்கப்பெற்றது என அவர் கூறினார். தர்மத்தை உறுதியாக பற்றி கொண்டு பொறுமையுடன் கேடுகாலத்தை அவர்கள் சகித்து வர வேண்டும் என்றார் அவர். அதைத் தொடர்ந்து நல்ல காலமும் நிச்சயம் வரும். பாண்டவ சகோதரர்கள் தவத்தில் ஈடுபட்டு இருக்கும் பிராமணர்களாக தங்கள் வெளிவேஷத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் ஏகச்சக்கர நகரத்திற்கு சென்று அங்கு அவர்கள் வசித்து வர வேண்டும் எனவும் அவர் கூறி முடித்தார். அதன்படி அவர்களும் வாழ்ந்தார்கள். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.